வணக்கம் மக்களே. டிஎன்பிசியும் டெட்டு எக்ஸாம் வரப்போகுது. இன்னும் 4-5 மாதம் மட்டும்தான் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் நம்ம எல்லாமே சிலபஸ்லாம் கவர் பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும். போன எக்ஸாமில் விட்டவங்க இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் பண்ணுறோம். ஓகே, வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இயல் 1 இதில் இயலில் இருக்கிற பாரதம் அன்றைய நாற்றாங்காலுக்கு தான் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் அப்படியே கொஸ்டினாக சொல்லிகிட்டே போகிறேன், பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நம்ம நாடு இயற்கை வளம் மட்டும் இல்லாமல் என்ன வளம் பொருந்தியதுன்னு கேட்டாங்கன்னா இலக்கிய வளங்களும் பொருந்தியது. வேற்றுமையும் ஒற்றுமை கொண்டது நம்ம நாடு. உணர்வு, உணவு, மொழி இந்த மாதிரி எதில் வேறுபட்டாலும் நம்ம எதில் ஒன்றுபடுவோமா? நம்ம நாட்டு மக்கள் அனைவரும் உணர்வால் ஒன்றுபட்டவர்கள். இமய முதல் குமரி வரை வாழும் இந்தியர்கள் அனைவருமே உணர்வால் ஒன்றுபட்டவர்கள். டேஸால் ஒன்றுபட்டவர்கள்னு கேட்டால் உணர்வால்னு சொல்லிடுங்க. இந்த மாதிரி பாடல் வரிகளை கொடுத்து இந்த பாடல் வரிகளை யார் பாடினதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டா தாரா பாரதின்னு சொல்லிடுங்க. பாடல் வரி என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க, இம்பார்ட்டன்ஸ் வரி மட்டும் பார்த்துக்குங்க. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்படியே இந்த லைன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. மெயினாக இந்த லைன் பார்த்துக்குங்க. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்கும், கம்பனின் அமிர்த கவிதைகளும் கங்கை அலைகள் இசையமைக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாடல் வரிகளை கொடுத்துருந்தாங்கன்னா காட்டை பற்றி, மழையை பற்றி, கன்னியாகுமரி இந்த மாதிரி புல்வெளி, அன்னை நாட்டின் இந்த மாதிரி ஒரு வரிகளை கொடுத்து பாட்டோட இசையோட கவிஞர்களோட கம்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா அப்படின்னு அது யார் பாடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா தாரா பாரதி. சொல்லும் பொருளும் பாருங்கள். மெயினாக உண்மை, தேசம்னா நாடு. மெயினாக உண்மை, தேசம்னா நாடு. பாடலின் பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. பூமியின் இந்த அப்படியே சும்மா ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துக்குங்க. அப்படியே வீடியோஸ் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க. பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நமது இந்திய நாடு பல புதுமைகளை செய்த நாடு. திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகிறது. திருக்குறள் நம்ம நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகிறது. உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வை மேலாடையாக விளங்குகின்றது. காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிக்கின்றன. கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளும் கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன. பாடலுக்கு இங்கே எக்ஸ்பிளன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க. அல்ல குறையாத அமுத சுரப்பின்னு சொல்லிட்டு நம்ம அன்னை பாரத நாடு திகழ்கிறது. இது இம்பார்ட்டன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அல்ல குறையாத அமுத சுரப்பியாக அன்னை பாரத நாடு திகழ்கிறது. நம் நாடு பிற நாட்டு மக்களின் பசியை போக்கி வருகின்றது. அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி விளங்குகிறது. அறத்தின் ஊன்றுகோலாக என்ன விளங்குகிறது? காந்தியடிகளின் அகிம்சை என்னும் கைத்தடி விளங்குகிறது. ஓகே, இவரோட நூல்வெளி தாராபாரதியோட நூல்வெளி பார்ப்போம். தாராபாரதியின் இயற்பெயர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணனோட வேறு பெயர் என்னன்னு கூட கேட்பாங்க. தாராபாரதின்னு எழுதிக்கோங்க, ஆப்ஷனில் இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. இவரை கவிஞாயிறு எனும் அடைமொழி பெற்றவர். இவர் கவிஞாயிறுன்னு அடைமொழி பெற்றவர் யார்? தாராபாரதி. அவரோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். விடியல்கள் இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். விடியல்கள் இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் போன்ற முதலானவற்றை இந்த நூல்கள் இவர் இயற்றிய நூல்களாகும். ஓகே, இந்த பாடல் தாராபாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இதோட புக் பேக் அப்படியே பார்த்துடலாமா? தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடுவது எது? இப்போதானே பார்த்தோம் திருக்குறள். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் எது? காவிரி கரை. அதையும் பார்த்தோமா? கலைக்கூடமாக காட்சி தருவது எது? சிற்பக்கூடம். நூலாடை எனும் சொல்லை பிரித்தெழுத சீர்த்தெல்லாம் நீங்களே எழுதிடுவீங்க, பார்த்துக்கோங்க. எதுக்கும் நூல் கூட்டல் ஆடை எதிரொலிக்க. ஓகே, அவ்வளோதான். எதுகை மோனைனா என்னன்னு உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் பார்த்துக்குங்க. எதுகைனா என்னது, மோனைனா என்னதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இருந்தாலும் இந்த இதை நான் வீடியோஸில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. எதுகை, மோனை, ஏபு மோனை மூணும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா? தமிழ்நாட்டில் காந்தி. இப்போ அவரோட வரலாறுகள் தான் நம்ம பார்க்க போகிறோம்.
காந்தியடிகள் வந்து என்னென்ன பண்ணாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். விடுதலைக்காக பாடுபட்டவர், தீண்டாமை ஒழிப்பு, மறுமலர்ச்சி, சமுதாயம் முன்னேற்றம், பெண்கள் முன்னேற்றம் முதலியவற்றிற்காகவும் அவர் பாடுபட்டார். எளிமையான ஒரு அறமாக போற்றினார். இந்தியாவில் அவர் காலடிப்படாத இடமே இல்லை. அவரை பற்றி அப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க. இதுதான் வந்து மதுரையில் உள்ள காந்தி அருங்காட்சியகம். காந்தியடிகள் வந்து நம்ம நாட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போயிட்டுருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா 1999ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வந்தார். காந்தியடிகள் சென்னைக்கு வந்த ஆண்டு மாதம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா 1919 பிப்ரவரி. ஓகே. அப்போது ஆங்கில அரசு ரவுலட் சட்டம் எனும் கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருந்தது. ரவுலட் சட்டம் ஆங்கில அரசு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டாங்க, நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்த ஆண்டு எதுன்னு கேட்டாங்கனாலும் இந்த ஆண்டை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க. இதனை எதிர்பார்த்து பெரிய போராட்டத்தை நடத்த காந்தியடிகள் திட்டமிட்டார். அதை பற்றிய கருத்தாய்வு கூட்டம் ராஜாஜியின் வீட்டில் நடைபெற்றது. இதை வந்து அந்த ஆங்கிலேயர் நடத்தின ரவுலட் சட்டம் வந்து எதிர்த்து போராட காந்தியடிகள் வந்து திட்டமிடுறாரு. அதை எங்கே கூடி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கருத்தாய்வு கூட்டம் நடைபெறுதுன்னா ராஜாஜியின் வீட்டில் நடைபெறுது. காந்தியடிகள் அங்கு ஒரு மெத்தையில் அமர்ந்திருந்தால் அவருக்கு அருகில் ராஜாஜி மற்ற தலைவர்களும் நின்று கொண்டு இருந்தனர். அப்போ வந்துட்டு பாரதியார் வராரு. பாரதியார் வந்து காந்தியடிகள் பக்கத்தில் அமர்றாரு. அவர்கிட்ட கேட்குறாங்க, நான் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறேன் வரீங்களான்னு சொல்லிட்டு. இது கதை விட்டுருங்க, இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே. அப்படி பார்க்கும்போது பாரதியார் வந்துட்டு ஒரு போராட்டம் நடத்துறதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பாரதியார் போனதுக்கப்புறம் யாருன்னு சொல்லிட்டு ராஜாஜிகிட்ட கேட்குறாரு வியப்புடன். அவங்க ராஜாஜி சொல்கிறாரு, பாரதியார் என்னன்னு ராஜாஜி போட்டுறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு கவிஞர், இவர் தான் எங்கள் தமிழ்நாட்டோட கவிஞர்னு சொல்லிட்டு பாரதியாரை ராஜாஜி காந்தியடிகிட்ட வந்து போற்றாரு. 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வந்தார். அப்போது புகைவண்டியில் மதுரைக்கு சென்றார். புகைவண்டியில் மதுரைக்கு செல்லும் போது அங்கே இருக்கிற வழியில் பெரும்பாலான மக்களை இடுப்பில் துணியே இல்லாமல் ஒரு துண்டு மட்டுமே அணிந்திருப்பதை அவர் பார்க்குறாரு. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, நீளமான வேட்டி, மேல் சட்டை, பெரிய தலப்பாக்கை அணிவதை வழக்கமாக கொண்டிருந்தார். பெரும்பாலான இந்தியர்கள் வந்து போதிய உடைகள் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தன் மட்டும் இவ்வளவு துணிகளை அணிவதா அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து அவர் சட்டையே போடுறதில்லை. பார்த்துக்கோங்க. அவரது தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. அந்த கோலத்திலேயே தம் வாழ்நாள் முழுவதும் இருந்தார். உலகம் போற்றிய எளிமை திருக்கோலம் இதுவாகும். உலகம் போற்றிய எளிமை திருக்கோலம் இவரோட தான். யாருன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா காந்தியடிகள். என்ன ரீசனுக்காக போடலன்னு கேட்டாங்கன்னா, மதுரையில் அவர் வந்து புகைவண்டியில் போகும்போது பார்த்த மக்களுக்காக தான். காந்தியடிகள் ஒரு முறை காரைக்குடியை சுற்றியுள்ள ஊர்களில் சுற்றுப்பயணம் செய்தார். அப்போது கானாங்கடுத்தான் என்னும் ஊரில் அன்பர் ஒருவர் வீட்டில் தங்கியிருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பொருட்கள் அந்த வீட்டில் நண்பர் வீட்டில் இருந்ததுனால இதில் ஒரு பங்கு கொடுத்தா கூட நான் மக்களுக்கு செலவிடவனே, எவ்வளோ வச்சுருக்கீங்களேன்னு கேட்குறாரு. அடுத்த டைம் அவர் வந்து அவர் ஃப்ரெண்டு வீட்டில் பார்க்கும்போது ஒரு வெளிநாட்டு பொருட்கள் கூட இல்லையா. அந்த அளவுக்கு வந்து மகிழ்வாக வந்து அவங்க மாறிட்டாங்கன்னு மகிழ்ச்சி அடைஞ்சாராம். காந்தியடிகள் வந்து ஒரு முறை மதுரையில் தங்கி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வரலாம் என்று தலைவர்கள் அவரை அழைத்தனர். அந்த கோவிலுக்கு செல்ல எல்லா மக்களுக்கும் அனுமதி உண்டா என்று காந்தியடிகள் கேட்டார். அங்கு இருந்தவர்கள் இல்லை என்றனர். அப்படியானால் அங்கு வரமாட்டேன் என்று கூறிவிட்டார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கோவிலுக்கு செல்ல அனைவருக்கும் உரிமை உண்டு என்று அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு மதுரை வந்தபோது காந்தியடிகள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்றார். வா பாருங்க, எல்லாத்துக்கும் அனுமதி இருந்தாதான் நான் வருவேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அனுமதி இல்லாத இடத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பார்க்காம இருந்திருக்கிறாரு. அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்துருக்காரு. இதையும் கேட்டாங்கன்னா சொல்லிக்கோங்க. இதுதான் வந்து மகாத்மாவோட ஹேண்ட் ரைட்டிங். காந்தியடிகளின் தமிழ் கையெழுத்து இதுதான். மனிதர்களிடம் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது என்பதில் காந்தியடிகள் உறுதியாக இருந்தது இதன் மூலம் அறிய முடிகிறது. எஸ், கரெக்ட். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. காந்தியடிகள் தமக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை பலமுறை கூறியுள்ளனர்.
தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்கத் தொடங்கியதாக கூறியுள்ளார். காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் வந்து தமிழ் மொழியை கற்க தொடங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்கிறாரு. ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாகவும் குறிப்பிட்டு உள்ளார். ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு வந்து அவரை கவர்ந்ததுன்னு சொல்லியிருக்காரு. காந்தியடிகளை கவர்ந்த நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு. திருக்குறள் அவரை பெரிதும் கவர்ந்த நூலாகும். திருக்குறளும் அவரை பெரிதும் கவர்ந்த நூலாகும். இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் அவர் பண்ணினது அப்படியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்காங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. 1937ஆம் ஆண்டு சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது. 1937 எங்கே? சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது. அந்த மாநாட்டுக்கு காந்தியடிகள் தலைமை வகித்தார். அந்த மாநாட்டுக்கு யார் தலைமை வகிக்கிறார்? காந்தியடிகள். உவே சாமிநாதர் வரவேற்பு குழு தலைவராக இருந்தார். உவே சாமிநாதர் வந்து வரவேற்பு குழு தலைவராக இருந்தார். இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் எனும் ஆவல் உண்டாகிறது என்று கூறினார் காந்தியடிகள். உவே சாமிநாதரின் உரையை கேட்ட காந்தியடிகள் மகிழ்ந்தார். இந்த உவே சாமிநாதரோட உரையை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் எனும் ஆவல் வந்து அவருக்கு உண்டாகுகிறது. இந்நிகழ்வு மூலம் ஏற்ற தாழ்வற்ற சமுதாயம் வளர வேண்டும் எனும் காந்தியடிகளின் உள்ள உறுதியை அறிந்து கொள்ளலாம். மேலும் அவர் தமிழ் மொழி மேலே எவ்வளோ பற்று வச்சிருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதோட புக் பேக் பாருங்க. காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் இப்போ தானே பார்த்தோம், மதுரை. காந்தியடிகள் டேஸ் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும்னு நினைக்கிறார். இப்போ தானே பார்த்தோம், உவே சாமிநாதர். அடுத்தது இலக்கிய மாநாடு எங்கே நடைபெற்றது? சென்னை. சென்னை எங்கே இருக்குது? 2வது இடத்துல. தமிழ்நாட்டு கவிஞர்னு யார் சொல்கிறா? பாரதியார். யார் சொன்னது அப்படின்னு? ராஜாஜி. குற்றாலம் எங்கே இருக்கிறது? அருவி. குற்றாலம்னா அருவி. தமிழ் கையேடுனா ஜியு போப். இதை வந்து யார் படித்து தெரிஞ்சுக்கிட்டாங்க, தமிழை கற்றுக்கிட்டாங்கன்னா காந்தியடிகள். ஓகே, சூப்பர். 2 டாபிக் அழகாக பார்த்துட்டோம். இயல் 1ல் அடுத்த வீடியோஸில் கண்டினியூஸாக பார்க்கும். டிஎன் டெட்டுக்கும் குரூப் 4 டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 1 குரூப் 2 எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு இருந்தாலும், கண்டிப்பாக புக்ஸ்லாம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் இந்த வீடியோஸை சென்ட் பண்ணுங்கள். 1 by 1 நான் வீடியோஸ் கொடுப்பேன். அடுத்த டாபிக் வந்து வேலுநாச்சியார் அம்மாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்ஸ். பாருங்கள்.